வணக்கம் அண்ணா. வணக்கண்ணா. நம்ம விஜயா ஊறுகாய் தொக்குலேருந்து வந்துருக்கிறோம். இப்போ நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்களா விஜயா ஊறுகாய் தொக்கு? அது எப்படி இருக்குது உங்களுடைய ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாவக்காய் ஊறுகாய் சாப்பிட்டேன், நம்ம நல்லா இருந்தது. ஆனால் அது சுகருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது பாவக்காய் சாப்பிட்டா சுகர் குறையுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாவக்காய் ஊறுகாய் கசப்பு இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. டெய்லியும் ஒரு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பாடு இறங்குது. இப்போ ரொம்ப சந்தோஷம். வேறு என்னென்ன ஊறுகாய் நீங்கள் வாங்கலான்னு ஐடியா இருக்கிறீங்கன்னா அவங்க வந்து பிரண்டை போடுறாங்க, தூதுவளை போடுறாங்க. பிரண்டையும் வந்து மூட்டு வலிக்குனா நல்லதுன்னாங்க. அந்த பிரண்டை சாப்பாட்டில் போட்டு பெஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் அதுமாரி அந்த டேஸ்ட் நான் பார்த்ததே இல்லை, டேஸ்ட் பண்ணதே இல்லை. அதான் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து எடுத்துன்னு வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சென்னையில் இது வரைக்கும் எங்கேயாச்சும் அந்த மாதிரி பிரண்டை, தூதுவளை அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்களா? நான் எங்கே அந்த மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், அந்த மாதிரி ஊறுகாய் தான் நான் வெளியே வாங்கி சாப்பிட்டுருந்தேன். இப்போ இந்த பிரண்டை பாவக்காய் ஊறுகாய்னா இப்போ இந்த இதில் தான் நான் கேள்விப்பட்டு இதை வாங்கி சாப்பிட்றேன். இப்போ இந்த விஜயா ஊறுகாய் வந்து இப்போ ரேட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக காசு கரெக்டாக கொடுக்குறாங்களா? பரவாயில்ல, தாராளமாக வாங்கலாம். 30 ரூபான்னு சொல்கிறீங்க அந்த ஒரு பாவக்காய் ஊறுகாய். பரவாயில்ல, சூப்பராக இருந்தது. 30 ரூபாய்க்கு தாராளமாக ஊற்று வாங்கலாம். ஓ, சந்தோஷம். தாராளமாக வாங்கலாம். 30 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். டேஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையும் குறையில? பிரச்சனையே இல்லை, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் செம்ம டேஸ்ட், சான்ஸே இல்லை. நன்றிண்ணா. தேங்க்யூ.